ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரத நாட்களிலேயே சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வியாபாரமானது எப்படி நடக்கும், அவர்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்திங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை 19ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டிருப்பது எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்வதனால காரிய தடைகளானது விலகக்கூடும். அந்தஸ்து கௌரவங்கள் அரசு செல்வாக்கானது ஏற்படுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். பெரிய மனிதர்களினுடைய சந்திப்புகள் நிகழக்கூடும். அவர்களால் பார்த்தீங்கன்னா உதவிகளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது செவ்வாய் 4ஆம் இடத்தில் பலவீனப்படுகின்றார். இதனால் முன்கோபம் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. யாரையுமே பகைத்து கொள்ள வேண்டாம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 6 மற்றும் 7ஆம் இடங்களில் பலவீனப்படுகின்றார். இதனால் பெண்களால் அவமானங்கள் அவப்பெயர்களானது வரக்கூடும். பழைய வாகனங்களானது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ட செலவுகளை வைக்கக்கூடும். ஸோ அதனால் அந்த விஷயத்திலையும் கவனங்களானது தேவை. இப்பொழுது இந்த நேர காலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் பிறகு பார்த்திங்கன்னா வக்ரகதியாக 5ஆம் இடத்துக்கு பின்னோக்கி சென்று மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்துவார். ஸோ கவனங்கள் தேவை. 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால பண சேமிப்புகளானது கரையும் சூழல்களானது உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நன்றுங்க. அதே போல் 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதனால தொழிலாளர்களுக்காக பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகள் எதையுமே போடாதீர்கள். வரவேண்டிய வருமானங்கள் கொண்டே இருக்கும். ராசிக்குள் ராகு இருப்பதனால யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். முன் யோசனையின்றி எந்த ஒரு செயலிலும் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. அதே சமயம் 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்து வருவதனால எதிரிகளினுடைய தொல்லைகளானது அதிக அளவில் இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளானது காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தீவிரமாக இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வருகின்றார். எனவே பொருளாதார பற்றாக்குறைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்ப சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உங்களுடைய உடல் நலத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொல்லைகளானது ஏற்பட்டு அகலுங்க. 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப சனியினுடைய ஆதிக்கங்கள் நடைபெற்று வருவதனால அந்த ஒரு சமயங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப செலவுகளானது அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளினுடைய கல்யாண கனவை பார்த்தீங்கன்னா நினைவாக்க எடுத்த முயற்சிகள் நலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்ல ஒரு பலன்களை அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெற்றிருப்பதனால சனிக்கிழமை தோறுமே விரதங்களை இருந்து சனி பகவானை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. அதே போல் எடுத்த முயற்சிகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டங்களில் கடகராசிக்கு புதன் பார்த்தீங்கன்னா செல்ல இருப்பதனால அவர்கள் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குகின்றார்கள். அவரோட உச்ச குருவும் இணைந்து சஞ்சரிப்பதனால நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். படித்து முடித்து வேலைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலைகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்ள முன்வருவீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்கும். அதேபோல் மக்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வங்களானது பூர்த்தியாகுங்க. பாகப்பிரிவினைகளானது சுமூகமாகவே பார்த்தீங்கன்னா முடிந்து உங்களுக்குரிய பங்குகளானது பார்த்தீங்கன்னா கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். கட்டிடம் கட்டுவது கட்டிடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே சமயம் இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய்.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்லும்போது உடன்பிறப்புகளினுடைய ஒத்துழைப்புகளானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன் சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாகவே குறைய தொடங்கும். உங்களுடைய எதிர்காலங்கள் பற்றிய மன பயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அகலக்கூடுங்க. வியாபார போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகக்கூடும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்வீர்கள். அதற்கான முயற்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கை கூடி வரக்கூடிய நேரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். அதேபோல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வன செய்து வெற்றி காணக்கூடிய நேரங்கள் இது. கடல் தாண்டி சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அது கைகூடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே போல் கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போது நீச்சம் பெற இருக்காங்க. அதனால் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயினுடைய வழி உறவுகள், அதாவது தாய் வழியினுடைய ஆதரவு, பெற்றோர்களினுடைய வழிகளினுடைய ஆதரவுமே வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க 2 பேர்த்துக்கு இடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தலை தூக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. எதிலுமே கொஞ்சம் நிலையான ஈடுபாடானது வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். உறவினர்களையும் உடன்பிறப்புகளையுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரங்கள் இது. சொத்து பிரச்சனைகளானது இப்பொழுது தலை தூக்கலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையக்கூடும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டிகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பங்குதாரர்களாக தொல்லைகளானது உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரங்களானது கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியரினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்தாலுமே அதற்கேற்ற வரவுகளானது வந்து சேர உறவினர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. மேலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனதில் உற்சாகங்களானது பிறக்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களானது வந்து பார்த்திங்கன்னா வேகம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்மூடித்தனமாக வந்து எதிலுமே ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் வந்து செய்வது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரங்கள் தொய்வுகளானது நீங்கி சூடு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய வரவுகளை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனேயே வந்து பார்த்திங்கன்னா செய்ய நேரிடுங்க. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய செயல் சந்தோஷத்தை கொடுக்குங்க. பயணங்கள் செல்லும்போது கவனங்களானது தேவை. சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். அதேபோல் பெண்களுக்கு என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்ட நிலைகளில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிலுமே தயக்கங்கள் காட்டாமல் துணிச்சலாக எந்த ஒரு காரியங்களையும் வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டங்கள் இது. கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி முன்னேற பாதையிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்வீர்கள். அந்த முன்னேற்ற பாதையில் செல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சிகளானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் சமூக சேவகர்களுக்கு பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் வந்து செய்வது நல்லதுங்க. செலவுகளானது அதிகரிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் செல்ல நேரிடலாம். உங்களுக்கு வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகக்கூடுங்க. பணியாட்கள் மூலமாகவே காரிய அனுகூலங்களானது ஏற்படும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது சிறந்தது. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எந்திரங்களை இயக்கக்கூடியவர்களுக்கு கவனமாக இருப்பது சிறந்தது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடனும் வந்து செயல்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல்படி வந்து பார்த்திங்கன்னா நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவே வந்து செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மேன்மை அடையணும்னு நினைக்கும் பொழுது சில பரிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. நடராஜர் பெருமானை வணங்கி வர எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.